பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட நீதிமொழியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் எடுத்துக்கோங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமீன். உன் சுய புத்தி மேலே சாயாமன்னா, ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கங்கச்சே, இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, நான் இப்படி பிளான் போடுறேன், எந்த ஒரு விஷயமாகட்டும், நம்ம நார்மலாக இப்போ ஒரு இடத்துக்கே நீங்கள் போகிறீங்க, ஏதோ ஒன்று வாங்கணும், ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும்னா, இது இப்படி வாங்கலாம் இப்படி வாங்கலாம், இந்த விஷயத்தை இப்படி செய்யலாம், இந்த கடைக்கு நான் போகலாம், இந்த அமௌண்ட்டுக்குள்ளே நான் இதை வாங்கிடலாம், இந்த விஷயம் நல்லதாக இருக்குது, அவங்க சொன்னாங்க இந்த ஹெல்த் ட்ரிங்க் நல்லா இருக்குது, அவங்க சொன்னாங்க இந்த டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டல் போகலான்னு, இல்லை மற்றவங்க சொல்லி கேட்டு இந்த மாதிரி இடத்துக்கு போனாக்க இங்கே மலிவாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் சாயவே சாயாதீங்க. உங்கள் சுய புத்தி மேலே சாயாதீங்க. மற்றவங்க சொல்கிறத கேட்டு அதன்படி போயிடாமல் என்ன பண்ணணுமா, உன் முழு ஹிருதயத்தோட கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து இந்த விஷயம், இப்போ நீங்கள் சின்னதாக ஒரு மளிகை சாமான் வாங்கவே, இப்போ நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, சின்ன விஷயமா இருந்தாலும், இல்லை உங்கள் பிள்ளைகள் ஃபாரினில் போய் படிக்கணுங்கிற விஷயமா இருந்தாலும், பிள்ளைகளோட கல்யாண விஷயமா இருந்தாலும், ஊழிய காரியமாக இருந்தாலும், இல்லை வீடு கட்டுற காரியம், பிஸ்னஸ் எதுவாக வேணாலும் இருக்கட்டுங்க. ஒரு நோய் நொடின்னு டாக்டர் சொல்லிட்டாங்களா, ஒரு வியாதின்னு சொல்லிட்டாங்களா, உங்கள் சுய புத்தியில் சாஞ்சி ஐயோ இதுக்கு கூகுள் இப்படி போட்டிருக்கு, இதுக்கு வந்தால் இப்படி ஆகிடும், இந்த வியாதிக்கு இவ்வளோ நாள் தான், இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் கிடையாது, மறிச்சிடுவாங்க, உங்கள் சுய புத்தியில் சாஞ்சிடாதீங்க. நீங்களா ஒரு டிசிஷன் எடுத்து இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் பண்ணாமல், உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வச்சு என்ன பண்ணணுமா, உன் வழிகளை எல்லாம் அவரை நினச்சிக்கணும். நீங்கள் போகச்சு, நீங்கள் செய்கிற வழினாக்கா நீங்கள் போயிட்டு வர மாத்திரம் இல்லைங்க, அந்த காரியம் ஆரம்பிக்கிறதுலேருந்து அந்த காரியம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏசப்பா இது உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன். இப்போ ஒரு பில்டிங் கட்டுறீங்கனாக்க, ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க, வீடு கட்டுறீங்கனாக்கா, அந்த இடத்துல வீடு கட்ட ஆரம்பிக்கலேருந்து ஒரு சாதாரண ஒரு சிமெண்ட் ஜல்லி கல் வாங்குறதுலேருந்து அடித்தளம் பேஸ்மெண்ட் போடுறதுலேருந்து எல்லா வேலையிலையும் அவரே நினச்சி ஏசப்பா இது உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, இது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியல, நீங்களே இந்த காரியத்தை வாய்க்க செய்யுங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் சொல்லி செய்யணும். அப்போது அவர் என்ன பண்ணுவாரா, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஏன் பாதையை செவ்வைப்படுத்தணும்னா, போற வழியில முள்ளோ கல்லோ எது வேணா இருக்கலாம். முள்ளு கல்லுன்னு நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிளுக்காக, போற வழியில ஏதாவது நாசமோசனம் இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு விஷயம் பண்ண போற இடத்துல அது ஏதாவது ஒரு தீமைக்கு எதுவானதா இருக்கலாம், இல்ல நீங்க கொஞ்சம் ஏதாவது பில்டிங் கட்ட போறீங்கங்கச்சே அதுல அந்த கொஞ்ச நாளைக்கு அது தாமதமாகி இல்ல அப்படியே ஸ்டாக்னண்டா நின்றுறதா இருக்கலாம். அப்ப நீங்க அந்த விஷயத்தெல்லாம் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து உங்க சொந்த புத்தியில சாயாம நீங்களா டிசிஷன் எடுத்து, இல்ல மத்தவங்க சொல்றதை கேட்டு அப்படியே செஞ்சிடாம அந்த விஷயத்தை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து அந்த விஷயம் ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிகிற வரைக்கும் நீங்க கர்த்தரையே நம்பிக்கொண்டு இருக்கிறச்சே, அப்போ அந்த வழிகள் ஒவ்வொரு வழியும் நடக்க 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 அந்த அடுத்தடுத்து மேலே மேலே ஃப்ளோர் போட்டுட்டு போகணும், ரூம்ஸ் கட்டிட்டு போகணும், அந்த பில்டிங் முடிகிற வரைக்குமே அதில் நடுவில் வர தடைகள் எல்லாம் ஆண்டவர் நீக்கி போட்டு அந்த வழியை எப்படி பண்ணுவார், செவ்வை பண்ணி கொடுப்பாரு. ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க ட்ரீட்மெண்ட்னா அதில் வர நிறைய எத்தனையோ இடைஞ்சல்கள் இருக்கலாம், இல்லை வேறு யாராவது அந்த வியாதியை கொடுத்து சொல்லி பயமுறுத்தலாம், ஏன் டாக்டர் சொல்கிறதே நீங்கள் பயந்து போயிருக்கலாம். அதில் சொந்த புத்தியில் சாஞ்சிடாமல் தேவன்கிட்ட நம்பிக்கையாக இருந்து தேவன் பேரில் பற்றுதலாக இருந்து அந்த காரியத்தை தேவன் கிட்ட ஒப்பு கொடுக்கறச்சு, அந்த ட்ரீட்மெண்ட்டோ அந்த இது ஆரம்பிக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் போற விஷயத்துல ஆரம்பிச்ச ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் நீங்க தேவன் பேர்லயே நம்பிக்கை அந்த தேவன் கிட்ட அந்த வழி ஒப்பு கொடுக்கறச்சு, அதில் நடுவில் வர பயங்கள், தடைகள், கலக்கங்கள், மன சோர்வுகள், எல்லா வித ஒரு துர்சம்பவங்கள் எல்லாத்துலேயும் ஆண்டவர் அதை எல்லாம் செவ்வைப்படுத்தி அதை என்ன பண்ணுவார், அந்த காரியத்தை வாய்க்க வைப்பார். உங்களுக்கு நன்மையானதை நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். ஆமீன். அந்த வழிகளை அவர் செவ்வைப்படுத்துவார். செவ்வைப்படுத்துச்சு என்ன ஆகும், நம்ம போகிற வழியில் கல் முள்ளு இருந்தால் என்ன ஆகும், ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு குத்தி அது என்ன ஆகும், ரத்தம் வரும், நம்ம போகிற பிரயாணம் தடைபடும். ஸோ அந்த காரியம் தடைபடாதபடிக்கு நீங்கள் போய்கொண்டிருக்கிற அந்த வழியில் ப்ராசஸில் ஆண்டவர் செவ்வைப்படுத்தணும்னா சொந்த புத்தியில் சாயாதீங்க, கர்த்தர் பேர்ல நம்பிக்கையா இருங்க, அந்த காரியத்தை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவங்க வழியில எல்லாம் அந்த காரியம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தரையே நம்பி இருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லி சொல்லி செய்யுங்க, அவரோட ஆலோசனை கேட்டு செய்யுங்க. அப்பொழுது உங்க வழிகளை அவர் செவ்வைப்படுத்துவார். ஆமீன். வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்களும் கேட்டுக்கொண்டு தேவ ஜனங்களை எங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தாவே உமப்பேல பற்றுதலாக இருக்கும்போது, ஆண்டவரே அந்த காரியத்தில் வழிகள் எல்லாம் உண்மையை நினைத்து கொண்டு இருக்கும்போது, ஆண்டவரே எங்களோட வழிகளை நீர் செவ்வைப்படுத்துகிற தேவனாக இருக்கிற ராஜா. பிள்ளைகள் போய்கொண்டிருக்கிற அந்த பாதை கடினமான கரடுமுரடான எத்தனையோ இடைஞ்சல்கள், எத்தனையோ பயங்கள், எத்தனையோ இன்னல்கள் இருக்கலாம் ராஜா. ஆண்டவரே அவர்கள் சுய புத்தியில் சாயாமல் உமப்பேல பற்றுதலாக இருக்க நீர் உதவி செய்யும், உமப்பேல நம்பிக்கையாக இருக்க உதவி
செய்யும். வழிகள் எல்லாம் உண்மையை நினைத்து கொண்டிருக்க உதவி செய்யும். அப்பொழுது அவர்கள் பாதைகளை நீ செவ்வைப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.